ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி மயக்கத்திலிருந்து இப்போது கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே நம்ம வசந்தியும் குழந்தைய தூக்கிட்டு போய் நம்ம தமிழ்ச்செல்வி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே குழந்தைய பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி அப்படியே பூரிச்சு போய் இருக்காங்க. அம்மா, இன்னொரு குழந்தை எங்கம்மா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி வசந்தியை பார்த்து கேட்கவும் வசந்திக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், உனக்கு ஒத்த குழந்தை தான் பிறந்துச்சு. இங்கே பாருங்க அம்மாச்சி, பெத்தவளுக்கு தெரியாதா எத்தனை குழந்தை பிறந்துச்சுன்னு? முதல்ல என் குழந்தை எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அந்த குழந்தை எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? நீங்கள் யார் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம அம்மாச்சிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி என் குழந்தைய வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆவேசத்துல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ரொம்பவே கை கால் புரியாம தன்னோட அப்பா கிட்ட போய், அப்பா என் குழந்தைய பாருங்கப்பா, எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கமும் அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் மோகனா மலரு இப்படின்னு எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர ஆவேசத்துலேயும் கோவத்துலேயும் போய் வீட்டில் நிற்கிறாங்க. நின்ற உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே இருக்கிற யாருக்குமே வெக்கம் பானு சூடு சொரணுன்றது எதுவுமே இல்லையா? அம்மாச்சி தான் ஏதோ தெரியாமல் குழந்தைய வந்து கொடுத்தாங்கன்னா நீங்களும் அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வி பேசவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, இது எங்களோட வாரிசு, அதனால தான் ஆத்தா எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு குழந்தை வளர்த்தோம், எங்ககிட்ட ஒரு குழந்தை வளர்த்தோம், இதில் என்ன இருக்குது? இங்கே பாருங்க, அதை பற்றி பேசுறதுல உங்களுக்கு உரிமையே கிடையாது. என் வயிற்றுல 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு நான் பெற்றிருக்கேன். என் குழந்தை மேலே உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமையே கூடாது இல்லவே இல்லை அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே வலுக்கட்டாயமாக பிடுங்கிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு தமிழ், நீ ரொம்ப தப்பு பண்ணுற. நீ இந்த வீட்டுக்கு பண்ண துரோகத்தையே என்னால் இது வரைக்கும் மறக்க முடியல. இதுக்கு மேலேயும் நீங்கள் துரோகம் பண்ணாத. எதுக்காக எங்க கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கணும்னு முயற்சி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சேது இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே கை தட்டிக்கிட்டே உள்ள வரவும் அதுக்கப்புறம் என்ன, அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க சேது மாமா, தமிழ்ச்செல்வி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. தமிழ்ச்செல்விக்கு மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்க மேலே உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட ராஜாங்கம், என்னம்மா காவியா சொல்கிற? நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஜெயிலுக்கு போனது, உங்கள் பதவி பறி போனது அப்படின்னு பல விஷயம் நடந்துச்சு. அதை நான் கேள்விப்பட்டேன். அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே பயங்கர ஷாக்கு. ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சா ராஜாங்க ரொம்ப கோவப்படுவாரே, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியிலும் படபடன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா, நீ சொல்றது எதுவுமே புரியல. இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்துல எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எவ்வளவோ முறை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கான். ஆனால் நீங்கள் தான் அது எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி தமிழ்ச்செல்விக்கு துரோகமும் அவமானத்தையும் தேடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, காவியா, என்ன காவியா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்கள் அப்பாவுக்கு யார் கால் பண்ணதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வரைக்குமே மனசில் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த யோசனைக்கு இப்போ ஒரு விடை தெரிஞ்சிருச்சு.
உங்கள் ஃபோனில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு யார் ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணதுன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காவியா, நீ மட்டும் அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நான் எத்தனையோ முறை சொன்னேன். அதாவது நான் ரொம்ப 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 கெஞ்சியும் கேட்டு பார்த்தேன், இன்னமும் பண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற யாருமே என்னை நம்புற மாதிரியே இல்லை. இப்போது நீ சொல்கிறதுலையாச்சும் இங்கே இருக்கிற எல்லாரும் நம்புறாங்களான்னு பார்க்குறேன். எப்படியாவது என் மேலே இருக்கிற கழங்கத்தை நீ போக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் சுற்றி வளைச்சி எல்லாம் பேச விரும்பலை. அதாவது ஜெனிக்கும் சக்திக்கும் தமிழ்ச்செல்வி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதனால தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க. ஜெயிலுக்கு போன இடத்துல நிறைய அடி வாங்கினீங்க, அவமானப்பட்டீங்க, அசிங்கப்பட்டீங்க. ஜெயிலுக்கு போனதுனால உங்கள் பதவியும் பறிப்போச்சு. இது எல்லாமே நடந்தது தமிழ்ச்செல்வியால தான் அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்ச்செல்வி ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணதே தமிழ்ச்செல்வி கிடையாது, வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் சேது இருந்துட்டு, இங்க பாரு காவியா, நீ சுத்தி வலிக்காம யார் இதை பண்ணதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, இது எல்லாத்தையுமே பண்ணது ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல தமிழ்ச்செல்வியோட ஃபோன்ல இருந்து அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அதுவும் ராஜாங்க மாமா தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது அப்படின்னு அதாவது தமிழ்ச்செல்வியோட அப்பா கிட்ட சொல்லவும், அது ராஜாங்கம்மா அதாவது சம்மந்தியே இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லி நம்ம செய்யாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரோட அப்பாவும் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அப்போது இது எல்லாத்துக்குமே யார் காரணம்? ஐஸ்வர்யா தானே காரணம். ஐஸ்வர்யா இப்படி பண்ணுறதுக்கு காரணமே உன்னோட சின்னம்மா தான் இது எல்லாத்துக்குமே பிளான் போட்டு கொடுத்தது. இந்த சொத்து எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கணும், எப்படியாவது உங்களை ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்துக்கே ஒரு தலைவியாக்கணும், இந்த குடும்பத்தை ஆளணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கேவலமான புத்தியோடு இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஆதாரம் இல்லாமல் எதையுமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆதாரத்தையும் காட்டிடுறாங்க. இதை பார்த்த உடனே ராஜாங்கம் சேது அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு, கோவத்திலையும் ஆவேசத்திலையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, பார்த்தீங்களா நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் இதை பண்ணலைன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா இதை நான் பண்ணலைன்னு? இத்தனை நாளாக என் மனசில் இருந்த பாரத்தை காவியா இறக்கி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க காவியா, ரொம்ப ரொம்ப நன்றி காவியா, நீங்கள் என் கூட பிறந்த அக்கா மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி என் மனசுல இருந்த கஷ்டத்தையும் நீங்கள் நீக்கிட்டீங்க. எந்த ஜென்மத்திலையும் இப்படி ஒரு உதவியை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு முதுகுல குத்துறாங்கன்னு தெரியல. இப்படி தெரியாம இவங்க எல்லாருமே ஏன் மேலே பழிய போட்டு இப்படி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. பரவாயில்ல, அதை பற்றி இனிமேல் நான் யோசிக்கவும் விரும்பலை அப்படின்னு ரொம்பவே கோவத்துலேயும் மனசில் இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டு அதாவது காவியாவுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் ரொம்ப நல்லவீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க. இங்கே பாருங்கள் சேது மாமா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க. இது எல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. இவங்க 2 பேரும் கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இவங்களுக்கு தெரியாமல். ஆனால் எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டலான்னு தான் அன்னைக்கே வரலான்னு இருந்தேன். ஆனால் வெளியூருக்கு போக வேண்டிய அவசரமான ஒரு வேலை இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு வந்து இது எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்தேன். ஆனால் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது இல்லை அப்படின்னு நம்ம காவியவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் இதை ஏற்றுக்க முடியாமல் ஈஸ்வரி கிட்ட போய், இங்கே பாரு ஈஸ்வரி, காவியா சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, காவியா பொய் சொல்கிறா. இங்கே பாரு மருமகளே, என்னாச்சு உனக்கு? எதுக்காக ஏன் மேலேயே உன்னோட அத்தை மேலேயே இப்படி ஒரு பொய் புகாரை கொடுக்குற? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு காவியா. இங்கே பாருங்க, என்னை மருமகளை மட்டும் சொல்லிடாதீங்க. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே நினச்சாவே எனக்கு அப்படி உடம்பெல்லாம் கூசுது. இனிமே என்னை மருமகன்னு கூப்பிட்டீங்க உங்களுக்கு மரியாதை கெட்டுடும் அப்படின்னு
சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு ஈஸ்வரி, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ண? எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுத்த நீ இது எல்லாத்தையும் பண்ணது மட்டும் இல்லாமல் இது இது எல்லா பழியும் தமிழ்ச்செல்வி மேலே எதுக்காக போட்ட? இங்கே பாருங்க மாமா, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களை அடிமையாகவும் வேலைக்காரி மாதிரியும் நடத்தினா. அதனால தான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு ஐஸ்வர்யாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நடந்தது நடந்து போச்சு, இனிமே நம்ம எதையுமே மாற்ற முடியாது. அதனால சேதுவை நம்ம ஐஸ்வர்யா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு அப்படியே பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட அம்மா ஸ்தானத்தில் உங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு அம்மா மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. என்னோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே. இனிமேல் என் வாழ்க்கை திரும்ப வருமா? நான் ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் திரும்ப கிடைக்குமா? என் குழந்தைங்க கூடயும் என்னோட பொண்டாட்டி கூடயும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இது நடக்குமா? கண்டிப்பாக எந்த காலத்துக்கும் தமிழ்ச்செல்வி என்னை மன்னிக்கவே மாட்டா. அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன். இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டேயும் நான் விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன்னு. ஆனால் எல்லார்கிட்டேயும் அவளை அசால்ட்டாக விட்டு கொடுத்து இப்படி நான் கேவலப்படுத்திட்டேன் அவளை. இனிமே அவள் என்னை மன்னிக்கவே மாட்டா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குதுன்னு பாருங்கப்பா. நான் மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ப்பா. இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா. அந்த குழந்தைய தூக்கி நிம்மதியாக கொஞ்சம் கூட முடியலப்பா. என்னை அந்த நிலைமைக்கு இவங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே பேசவும், இங்கே பாரியா சேதோ, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. நான் தான் உன்னோட மனசை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனேயே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே இருக்க காதலால் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா. இனிமே உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். தமிழ்ச்செல்வி போனால் போகட்டும், அவளை விட நான் உங்களை 100 மடங்கு சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோபத்தில் ஐஸ்வர்யாவை அப்படியே அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கோவமாக சேதுக்கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு தாலி கட்டி 1 மணி நேரம் கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே என் பொண்ணை அடிக்கிறீங்க. இது வரைக்கும் ஐஸ்வர்யா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அவன் மேலே தூசு துரும்பு கூட படாமல் நாங்கள் வளர்த்துருக்கோம். அப்படி இருந்த பொண்ணை எதுக்காக நீங்கள் கையை நீட்டி அடிக்கிறீங்க? அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இங்கே பாருங்கள், விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்காமல் இந்த வீட்டு விஷயத்தில் எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு தலையிடணுமோ, இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகத்தை பண்ணணுமோ அவ்வளோ துரோகத்தை உங்கள் பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு பண்ணிட்டா. என் வாழ்க்கையே கேள்விக்குறியில் இப்போது நிற்க வச்சுட்டா. அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணை கொஞ்சம் சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண சொல்லு? நானும் என்னோட குழந்தைங்களும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சது தப்பா? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? இங்கே பாருங்க மாமா, எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிடணும்னு நினச்சி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, இப்படி ஒரு துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ணவங்களை நீங்கள் என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு சேது, இவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த வீட்டை விட்டு நான் துரத்த போகிறேன். இனிமேல் எந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டில் நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும்
இந்த வீட்டு வாசப்படியை கூட அவங்க மிதிக்கக்கூடாது. ரோட்டில் போய் 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் அந்த வருத்த கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியும். அதனால இவங்கள இந்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்துறேன். கருப்பு, இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்க 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட அப்பா அம்மாவோட சேர்த்து தான் சொல்கிறேன், இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஐஸ்வர்யாவோட உண்மையான முகம் வெளியே வருது. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற யாருமே என்னை வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. இந்த வீட்டோட மருமகன் நான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும்? கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பவே முடியாது. அந்த உரிமையும் இங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது சாவித்திரி வராங்க. வந்த உடனேயே இங்கே பாரியா சேதோ, உன்கிட்ட நான் படித்து சொன்னேன், இவங்க சொத்துக்காக தான் பிளான் போட்டு உன்னை இப்படியெல்லாம் ஏமாற்றி பண்ணுறாங்கன்னு சொன்னனா இல்லையா? ஆனால் நான் சொல்கிறது எதுவுமே நீ காதில் போட்டுக்காம இப்படி உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டேயே. இப்போ நீ என்ன பண்ண போகிற? இவங்க இப்படி திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சேது ரொம்ப கோவத்தோட நம்ம ஐஸ்வர்யாவோட தலையை பிடிச்சிக்கிட்டு தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு போய் வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. இங்கே பாருடி, இனிமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த வாசப்படியை மெரிச்சேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரியும் இருக்கும். இங்கே பாருடி, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உன் மேலே கோபமாக இருக்கேன். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க உயிரோடயே இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே பாரு, உன்னை இத்தோடைய விட்டன்னு சந்தோஷப்பட்டு இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே தைரியமாக நம்ம ஈஸ்வரியை அப்படியே கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க. இங்கே பாருடா, முதல்ல என் கையை விடுடா, இந்த வீட்டு வேலைக்காரன் நீ என்ன கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறியா? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனெல்லாம் சொல்லாதீங்க, நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான். நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருந்தீங்க, அதனால தான் உங்களை தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் வெளியே விட வேண்டியதாக ஆயிடுச்சு. உங்களோட மரியாதையை நீங்கள் காப்பாற்றலை, அதனால தான் உங்கள் மரியாதையை சந்தி சிரிக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. எதுக்காக மாமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? தாலி கட்டி 1 மணி நேரம் கூட ஆகலை ஐஸ்வர்யாவுக்கு, இப்படி அவளை மஞ்ச கயிறும் அதுமா வெளியே துரத்துறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு என்ன சொன்னீங்க நீங்கள்? மனசாட்சின்றது ஒன்று இருக்குதாவா? உங்களுக்கு அதெல்லாம் இருந்திருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கு மனசாட்சி ஈவி இறக்கும் எதுவுமே இல்லாமல் இப்படி சேது மாமாவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் மேலெல்லாம் கரிசனப்பட்டா கண்டிப்பாக சேது மாமா தெருவில் தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, ஐஸ்வர்யா, இந்த வீடும் அதாவது ராஜாங்கம் பேரில் இருக்கிற எல்லா சொத்துமே உன்னோட பேரில் மாற்றணுமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இது என்ன பேப்பரு என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் ஒரு முறை எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டதும் ஞாபகம் இருக்கா? அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கம் மூஞ்சில் விட்டு எறி, அப்போ தான் இது எல்லாமே அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும், ஐஸ்வர்யாவும் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாருங்கள், இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே உரிமை கிடையாது. இதனால் வரைக்கும் இந்த வீடு உங்களோடதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ராஜாங்க அங்கிள் எப்போவோ இந்த சொத்து எல்லாத்தையும் என்னோட பேரில் எழுதி வச்சதுக்கான பத்திரம் தான் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி நம்ம காவியா, ராஜாங்கம், சேது அப்படின்னு எல்லாருமே படித்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நான் உன்கிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், ஆனால் இப்போது நீ எதுவுமே கேட்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிட்டியாயா? இப்போ பார்த்தியா
உண்மையா? எல்லா சொத்துமே அவங்க கிட்ட போயிடுச்சு. இப்போ நம்ம நடுத்தெருவில் தான் நிற்க போகிறோம். இனி என்ன பண்ண போகிற நீ? சொல்லு, என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இங்கே பாருங்க, இந்த சொத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போது அந்த சொத்து எனக்கு கிடச்சிருச்சு. இனிமே நீங்கள் எனக்கு புருஷனா தேவையே கிடையாது. நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம், சேது, மலர், அதுக்கப்புறம் மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பின உடனே ரொம்பவே அழுதுகிட்டே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம சேது. அப்பா, தமிழ் செல்விக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் பண்ண துரோகத்துக்கு தான் நமக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிருக்குப்பா. இந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சுதான்ப்பா ஆகணும். பரவாயில்லப்பா, வாப்பா, நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நம்ம எங்கேயா போவோம்? எங்கே போய் என்னத்தை பண்ணுவோம்? இனிமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சாவே எனக்கு மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு இருந்துட்டு அப்பத்தாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே நம்ம அப்பத்தாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன கருப்பு சொல்கிற? நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்கள் எல்லாரும் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனேயே நம்ம தமிழ்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரடி தமிழ், ராஜாங்கமும் சேதுவும் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தாண்டி. ஆனால் அந்த ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ராஜாங்கத்தையும் சேதுவையும் ஏமாற்றி அவங்க பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஐஸ்வர்யாவை பேரில் மாற்றிட்டாங்கடி. இப்போது அந்த ஐஸ்வர்யா, ராஜாங்கம், மோகனா, மலர், சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பிட்டாளாண்டி. இப்போது நடு ரோட்டில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்களாண்டி. இப்போது நம்ம என்னடி பண்ணுறது? இங்கே பாருடி, நடந்தது ஏதோ மனசில் வச்சுக்காம அவங்க எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் வாடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் மனசில் என்னன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஈவும் இறக்கம் இல்லாமல் என்னை என்னென்னலாம் பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சாங்க. இப்போது அவங்க மேலே என்னை கரிசனம் பட சொல்கிறீங்களா? என்னால் முடியவே முடியாது. என்னால் இது எந்த ஜென்மத்திலையும் முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட செல்லப்பான்னு இருந்துட்டு, இங்கே பாருமாத்தா, நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்புமா. அந்த மனுஷன் உனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏதோ கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நம்ம கொடுக்க வேண்டாமா? நீ சேது மாப்பிள்ளைய நீ உன் புருஷனா கூட நினைக்க வேண்டாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவங்க நம்ம வீட்டில் இருக்கட்டுமே. ப்ளீஸ்மா தமிழ், நீ அதுக்கு சம்மதம் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வசந்தியும், இங்கே பாருடி, அம்மாவும் அவரும் சொல்கிறது உண்மை தானே. அவங்க உனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்க பண்ண நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்க கூடாதடி. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிடும். நீ அவங்கக்கிட்ட பேசவே வேண்டாம். நீ உன்னோட ரூம்லே இரு. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்க வெளியே இருக்கட்டும் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்கம்மா, அவங்க பண்ண நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் மறக்க கிடையாது. அவங்களுக்கு தேவைதாம்மா. நான் எவ்வளவோ சொன்னேன், நான் இது எல்லாத்தையுமே பண்ணலைன்னு. அது எதுவுமே நம்பாமல் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கள்ல, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதாம்மா. எதுக்காகம்மா அவங்கள நினச்சி இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க, விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசை அப்பத்தாவும், செல்லப்பாண்டி, நம்ம வசந்தி, இவங்க 3 பேருமே பேசி கரைச்சிட்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறதுனால நான் சம்மதிக்கிறேன். ஆனால் யாராச்சும் அந்த வீட்டில் இருந்து வந்து என்கிட்ட பேசினாலோ, என் குழந்தைய தொட்டாலோ தூக்குனாலோ எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் கண்டபடி பேசிடுவேன். அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டாலே அப்படி பேசிட்டாலேன்னு யாரும் என்கிட்ட வருத்தப்படக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ இவ்வளோ தூரம் சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு செல்லப்பாண்டி, அப்பத்தான் நம்ம வசந்தி, இவங்க 3 பேருமே ராஜாங்கம் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம சேது, ராஜாங்கம், மோகனா,
மலரு, கருப்பு, நடேசன் அப்படின்னு எல்லாருமே நடு ரோட்டில் நின்று ரொம்ப வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம செல்லப்பாண்டிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. ஐயையோ! சம்மந்தி, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. உங்களுக்கு இப்படி இப்படி நிலைமை வந்ததை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்கள் முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்க சம்மந்தி, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க வந்துட்டு செல்லப்பாண்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு, "இங்கே பாரு செல்லப்பாண்டி, உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் அது எதுவுமே மனசில் வச்சுக்காம எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்போது எங்களுக்கு தோள் கொடுக்க வந்திருக்க பார்த்தியா? நான் ரொம்ப 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 நன்றி. என்னை மன்னிச்சிடு. நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்" அப்படின்னு நம்ம ராஜாங்கம் செல்லப்பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும், "ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. முதல்ல வாங்க ஐயா, வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கதவை சாத்தினவங்க வெளியே வர வேலை. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்தையும் நம்ம சேதுவையும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து